பத்மினி ஏகாதசி 27/5/2026 வைகாசி மாதத்தின் 13ஆம் நாள் புதன்கிழமையில காலை 9:14 வரைக்கும் தான் ஏகாதசி திதி இருக்கு. அதனால காலை எழுந்தவுடன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க விஷ்ணு பகவானை நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகும். எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். வைகாசி விசாக நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் மூல மந்திரம்னே அழைக்கப்படுது. இந்த மூல மந்திரத்தை நீங்க ஒரு காகிதத்திலேயோ ஒரு நோட்லயோ கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை இந்த ஏகாதசிக்கு மட்டுமல்ல, எல்லா ஏகாதசிக்குமே நீங்க காலை எழுந்ததும் துளசி தீர்த்தத்தை பெருமாள் முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏத்தி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கடன் பிரச்சனை உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இருக்காதுங்க. ஏன்னா நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நம்மளை கவசம் போல பாதுகாக்கும். அதுவும் மந்திரம் அப்படிங்கிறது கவச சக்தியாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு மந்திரங்களோட அந்த பீஜ மந்திரங்களை சேர்த்து சொல்லி இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு மனிதர்கள் எல்லாருமே பிரார்த்தனை மூலமாக அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுது. இப்ப அந்த மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா சொல்லும் போது உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். இந்த ஆடியோ குக்கியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்தே கூட சொல்லுங்க, தவறு கிடையாது. பார்க்காம தான் சொல்லணும்லாம் கிடையவே கிடையாது, பார்த்தே சொல்லுங்க, தவறு கிடையாது. அத மாதிரி உங்ககிட்ட தாமரை மணி மாலை இருந்தது அப்படின்னா அந்த தாமரை மணி மாலையை கையில வச்சுட்டு சொன்னீங்கன்னா தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு உண்டாகும். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். மிக மிக எளிமையானதான், இது கஷ்டமெல்லாம் கிடையாது சொல்றதுக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மூல மந்திரத்தை மறுபடியும் சொல்றேன், இந்த ஏகாதசியில மட்டுமல்ல எல்லா ஏகாதசியிலையும் சொல்லுங்க. குறைந்தது 27 முறை, அதிகபட்சம் நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுவும் காலை எழுந்ததும் துளசி தீர்த்தத்தின் முன் சொல்லும் போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரியவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.